गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अनेक जन्म संप्राप्त कर्म बंध विताहिने आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः। मन्नाद श्री जगन्नाथः मद्गुरु श्री जगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्री गुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरुः परमदैवतम् गुरोः परतरं नास्ति तस्मै श्री गुरवे नमः। சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளையும் பலபாவும் பாடி பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வாம். தந்தை தாயின்னு எல்லாம் சேர்ந்து பாடலாம். சின்மயானந்த குரு ஆறாவது பாடல். காரிட்ட ஆணவ கரு அறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டு இருந்தயமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டதற்கிசைந்த பேரிட்டு மெய் என்று பேசும் பாழ் பொய்யுடல் பிளக்க விளை அமுதமூட்டி பெரிய புவனத்தினிடை போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு ஏறிட்ட தன் ஸ்ருதி மொழிதப்பில் நமனை விட்டு இடருற உருக்கி இடர் தீர்த்து
இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. காரிட்ட ஆணவக் கருஅறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் தாயுமானவர் இந்த பாடலில் நம்மளுடைய அஞ்ஞானத்தையும் அறியாமையையும் ஆணவத்தையும் குறிப்பிட்டு பேசுகின்றார். எதனால் மனிதன் துன்பப்படுகின்றான் அதற்குண்டான உதாரணங்கள் எல்லாம் தருகின்றார். இந்த பாடலில் ஆணவ கரு அறை அப்படிங்கிறார். நம்ம 2 விதமான உதாரணங்களை பார்ப்போம். மனித வாழ்வு செடி கொடிகளை போன்று அன்று. உணர்வோடு கூடிய வாழ்க்கை கணந்தோறும் மனித வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. மனதளவிலும் உடல் அளவிலும் எல்லா நிலைகளிலும் மனிதன் குழந்தையாக பிறந்ததிலிருந்து என்ன பண்றான்? முன்னேற்றம் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. செடி கொடிகளும் என்ன இருக்கு? அதன் போக்கில் முன்னேற்றம் அடைந்து வளர்ச்சி அடைந்து விதை கொடியாகவும் கொடியிலிருந்து பெரிய செடி, செடியிலிருந்து கன்று, கன்றிலிருந்து மரமாகவும் வளர்ந்து பிறகு பெரிய மரமாக வந்து பலனை தருகின்றது. எல்லாவற்றுக்கும் வளர்ச்சி இன்றியமையாததாக இருக்கின்றது. அப்போ மனித வாழ்க்கையில் மனிதனுக்கும் செடி கொடிகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றே ஒன்று இருக்கின்றது. என்ன அப்படின்னா, உணர்வு பூர்வமாக நம்ம என்ன வேணா என்ன செய்யலாம், நம்ம மனதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்கும்போது கருவில் இருக்கும் சிசுவிற்கு தாயமானவர் நம்முடைய மனதை உருவகப்படுத்துகின்றார். இன்னொரு வகையான உதாரணத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். விதையினுடைய தன்மையை பார்த்தோம்னா, ஆலமர விதை, மாமர விதை, எந்த விதையாக இருந்தாலும் மரத்தோட தன்மைகளெல்லாம் விதையில் இருக்கின்றது. விதை ரூபமாக இருக்கின்ற மரம் தோற்றத்திற்கு வந்தால்தான் அதனுடைய ஆற்றல் வெளிப்படும். அது வரைக்கும் என்ன இருக்கும்? விதையில எல்லா விதமான சக்தியும் அடங்கி இருக்கின்றது. கர்ப்பத்தில் இருக்கின்ற சிசு தோற்றத்திற்கு வந்த பிறகுதான் தெரியும் அது எந்த வகையில் திறமையானதாக இருக்கும், அறிவோடு கூடியதாக இருக்கும். அப்போ கர்ப்பத்தில் இருக்கின்ற சிசுவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்றார் தாய்மானவர். அறிவற்ற, பிறந்த பிறகு அறிவாளியா இருக்கலாம், ஆனா கருவில் இருக்கும் சிசு அறிவை பயன்படுத்த முடியாத நிலையில் கட்டுப்பட்டு இருக்கின்றது, ஒடுங்கி இருக்கின்றது. அந்த கர்ப்பப்பையில பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும். வெளிச்சம் இருக்குமா? காற்றை சுவாசிக்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியுமா? காதால கேட்க முடியுமா? உணர்வு இருக்குமா? சிசு தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கின்ற வரையில் என்ன அப்படின்னா, வளர்ந்து முழுமையாக வளர்ச்சி அடைவது வரையில் என்ன அப்படின்னா, அது கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எந்த விதமான செயலுக்கும் அது உட்படாது. எந்த விதமான செயலையும் என்ன பண்ண முடியாது. மூளை இருக்கும், ஆனா எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. அதே போல விதை இருக்கின்றது. விதையில எல்லா விதமான சக்தியும் இருக்கின்றது. புளிப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, துவர்ப்பு இருக்கு, எல்லா விதமான விஷயங்களும் அடங்கியிருக்கு. தோற்றத்திற்கு வந்துள்ள மரத்தில் என்னவெல்லாம் நாம் பார்க்கின்றோமோ அனைத்தும் எங்கிருந்தது? விதையில தான் இருந்தது. நம்மளால இல்லைன்னு சொல்லவே முடியாது. 50 வயது வரை, 45 வயது வரை, 60 வயது வரை நம்முடைய உலக அனுபவங்கள் எல்லாம், நம்முடைய சம்ஸ்காரங்கள், வாசனை எல்லாமே எதிலிருந்து வந்தது?
நாம் சிசுவாக இருக்கும் பொழுது எல்லாம் தோற்றத்திற்கு வராமல் பொட்டன்ஷியலாக இருந்தது. எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அந்த விஷயத்தை தாயமானவருக்கு குறிப்பிடும்போது, காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல், குழவினா யாரு, குழந்தை, அறிவற்ற கண்ணில்லா குழவி அப்படிங்கிறார். ஏன் மனிதனுடைய ஆணவத்துக்கு எது ஒப்பிடுகின்றார் தாயமானவர்? மனிதன் தோற்றத்திற்கு வந்த பிறகும் அவன் என்ன செய்கின்றான், ஆணவம் என்கின்ற கருவறையில் அகப்பட்டு கொண்டு மற்ற விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், இறைவனை பற்றிய விஷயங்கள்லாம் என்ன பண்றான் தெரியாது, குருடனாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். விதையாக இருக்கும் வரையில் அது இருளில் அறிவற்றதாகவும், சிசு நிலையில் உள்ள பொழுது கண்ணில்லாத குழவையாகவும் இருக்கின்றது. சிசுவின் நிலையும் அதுதான், விதையின் நிலையும் அதுதான். மனிதன் தோற்றத்திற்கு வந்த பிறகும் உலக வாழ்க்கையில் அவன் நடைமுறையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதும் ஆணவத்தோடு இருந்தானா என்ன பண்ண முடியாது, உள்ளதை உள்ளபடி அவனுக்கு மனதால பார்க்க முடியாது. எல்லாமே என்ன இருக்கும், தவறுதலாகத்தான் அவன் முடிவு செய்ய வேண்டி வரும். ஆணவம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கொடியது. ஆணவத்திலிருந்து தான் எல்லாமே வருகின்றது. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் எல்லாமே எங்கிருந்து வருகின்றது, ஆணவத்திலிருந்து தான் வந்துகிறது. நான் என்கின்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் என்ன இருக்கும், அது இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு முன்னேற்றமே கிடையாது. பொறாமையும் என்ன பண்ணுது, மனிதனை மிகவும் கீழ்நிலைக்கு எடுத்து செல்கின்றது. பொறாமையை திருப்பி போட்டா என்ன வரும் எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலைக்கு கூட தகுதி இல்லாத ஆளாயிருவான் இல்லையா? நான் சொல்லக்கூடாது. இதே விஷயத்தை தாய்மானவர் என்ன பண்றாரு, பிடித்ததையே சாதிக்கும் பேர் ஆணவத்தை அடித்து துரத்த வல்லார் ஆர்கான் பராபரமே அப்படிங்கிறார். பராபர கண்ணில சொல்றார். தாம் பிடிச்சதுதான் என்ன பண்றேன், தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால். அது தப்பா இருந்தாலும் சரி, அதுதான் ரைட்டு. வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னா என்ன சொல்லணும், ஆமா அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன வரும், தகராறு சண்டையும் வரத்தான் செய்யும். அதனால பல ஜன்மங்களில் அவன் பக்குவம் அடையாமல், அறிவு இருக்கு ஆனா அறிவை சரியான வழியில் என்ன பண்ண முடியல, பயன்படுத்த தெரியல. அப்போ அறிவை மறைத்திருப்பது எதுன்னா ஆணவம். சிசு ஒரு குறிப்பிட்ட நாள் வரை 10 மாதம் அந்த பையில இருந்தாகணும். அது வரைக்கும் என்ன அது அப்படின்னா இருளில் மூழ்கி இருக்கின்றது. ஆனா மனிதனோ வாழ்க்கை முழுவதும் என்ன பண்றான், ஆணவ அகங்காரத்திற்கு தன்னுடைய மனதிற்கு இடம் கொடுத்து தனக்குத்தானே ஒரு வட்டத்தை உண்டு பண்ணி கொள்கின்றான். அந்த வட்டத்திலிருந்து வெளியில வர்றதில்லை இல்லையா? அதனால யாருக்கு துன்பம், அவனுக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு துன்பம், உற்றார் உறவினர்களுக்கு துன்பம், ஆபீஸ்ல வேலைக்கு போனா அவர்களுக்கு துன்பம். அப்புறம் என்ன அப்படின்னா என்னை எல்லாரும் திட்டுறாங்க, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. என்ன காரணம், உன்னை நீ சரிபடுத்தினாய் ஆனால் எல்லாரும் உங்களை விரும்புவாங்க, இல்லைன்னா என்ன ஆகும், எல்லாரும் வெறுக்கத்தான் செய்வாங்க. தாய்மானவர் முற்றுவதில் போயிட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன உடனே நல்லதா போச்சு, போயிட்டு 1 வாரம் கழிச்சு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. பணத்தை கொடுத்து ட்ரெயினை ஏற்றி போயிட்டு வா, அப்படியே முடிச்சுட்டு அந்த பக்கம் குச்சினூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு. என்ன காரணம், வீட்டில் இருந்தால் தொந்தரவா இருக்கு. ஒன்று நீங்க இருந்தீங்கன்னா அவருக்கு தொந்தரவா இருக்கு, அவரு இருந்தாருன்னா உங்களுக்கு தொந்தரவா இருக்கு, நீங்க 2 பேரும் இருந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தொந்தரவா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், மனதில் சமரச நிலை வரவில்லை. அதனால எப்படி கர்ப்பத்தில் இருக்கின்ற சிசுவுக்கும் விதை நிலையில் இருக்கின்ற என்ன விதையாக இருக்கின்றதோ மரமாக வடிவெடுப்பாமல் இருக்கு. அது விதையை விதைச்சா என்ன வரும், செடியா வளரும், மரமா வளரும். அது வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாமே அதில் அடங்கி இருக்கின்றது. ஆனால் நாம் உலகத்தில் பிறந்தாச்சு, பிறந்தும் நமக்கு முக்தி கிடைக்கல, பந்தத்தில் இருக்கோம், விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஆணவம் தான் என்னது அடிப்படை விஷயமாக ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கின்றது. அது தாய்மானவர் சொல்லும்போது
பிடித்ததையே சாதிக்கும் பேர் ஆணவத்தை அடித்து துரத்த வல்லார் ஆர்கான் பராபரமே. அதை யார் அடித்து துரத்துறது? அடுத்த லைனுக்கு போறார். காரிட்ட ஆணவ கரு அறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டு இருந்த எனை. ஏதாவது எந்த விஷயத்துக்காவது நமக்கு கட்டுப்பட்டு இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? உண்மையான நிலையை அறிந்து கொள்ளவே முடியாது. மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாயே அப்படிங்கிறார். மனதற்ற பரிசுத்த நிலை எப்போ வரும்? மனதில் இருக்கிற கல்மஷங்கள்லாம் போயாகணும், அப்பதான் வரும். அது வரைக்கும் என்ன அப்படின்னா கல்மஷம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ விதை ரூபத்தில் இருக்கின்ற மரம் தோற்றத்திற்கு வருவது வரையில் எதையும் வெளிப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. சிசுவனுடைய தன்மையும் அதுதான். அதற்காக அந்த உதாரணங்களை சொல்லி தாய்மானவர் என்ன சொல்லுகின்றார்? கடைசி வரைக்கும் என்ன பண்றோம்? நம்ம பிறந்தது முதல் கொண்டு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகும் எல்லாத்தையும் ஏற்று பழகணும். நம்ம வாழ்க்கையில ஓரளவுக்கு உபதேசம் பண்ணலாம். நாம பெரியவங்களா இருந்தா சின்னவங்களுக்கு உபதேசம் பண்ணலாம். நமக்கு மேல உள்ள பெரியவர்கள் நமக்கு உபதேசம் செஞ்சா என்ன பண்ணணும்? நல்லதாக இருந்தால் நாம் கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஏருக்கு மாறாக போன கூறாமல் சந்நியாசம் போன்னு சொல்லி வச்சுட்டார் ஒருத்தர், இல்லையா? அதனால ஆணவம் என்பது அடியோடு வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடியது. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு போயிடலாம். ஆனா ஆணவாங்காரத்தை மற்றவர்களால் சகித்து கொள்ளவே முடியாது. எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கும் அது. அடுத்தது பார்ப்போம். வெளியில் விட்டு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். வெளியில் விட்டுன்னா என்ன? இந்த சிசு ஒரு 10 மாத காலம் கழித்த பிறகு என்ன பண்ணணும்? கண்டிப்பா வெளியில வந்தே ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா தாய்க்கும் ஆபத்து, சிசுவுக்கும் ஆபத்து. ஒரு விதையை நம்ம பூமியில போட்டு அதை விதைச்சோம்னா கண்டிப்பா அது என்ன ஆகும்? தகுந்த சூழ்நிலை வந்தால் அது என்ன ஆகும்? விளைச்சலை கொடுக்கும். அதுதான் என்ன போட்டிருக்காரு இந்த இடத்துல? வெளியில் விட்டு. நம்முடைய இந்த சிசுவனுடைய தோற்றம், ஆணவ அகங்காரத்தினுடைய தோற்றம் எப்பொழுது வருகின்றதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் என்ன வருது? தோற்றத்திற்கு வருகிறது. குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை பெரியவனான பிறகு எப்படி வருவான்? அவனுடைய குணநலன் எப்படி இருக்கும்? நல்லா சிரிச்சு பேசுவானா? ரொம்ப கோபக்காரனா இருப்பானா? இல்ல மந்த புத்தி உள்ளவனா இருப்பானா? இல்ல எப்பொழுதுமே தூங்கி கொண்டு இருப்பானா? இல்ல பெரும் ஆற்றல் படைத்தவனாக இருப்பானா? பெரிய மகானாக வருவானா? இதெல்லாம் எப்படி நம்ம கணிக்கிறது? அந்த மரம் இந்த விதையிலிருந்து தோற்றத்திற்கு வந்த பிறகுதான் மரத்தோட தன்மையெல்லாம் நமக்கு பிரத்யட்சமா தெரியும். சிசு இந்த உலகத்தில் ஜனித்து தோற்றத்திற்கு வந்த பிறகுதான் என்ன தெரியும்? அதுவும் ஒரு மெச்சூரிட்டி லெவல், இளைஞனாக வந்த பிறகுதான் என்ன வரும்? அவன் எப்பேற்பட்ட மனிதன், அவனுடைய குணாதிசயம் என்ன, இதெல்லாம் தெரிய வருகின்றது. வெளியில் வந்த பிறகுதான் என்ன ஆகும்? ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைந்து வளர்ந்த பிறகுதான் என்ன ஆகும்? இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. அதுவரைக்கும் நம்முடைய குழந்தை போன்று, ஆணவ கருவறையில் குழந்தை இருப்பது போன்று நம்முடைய மனநிலையும் எப்படி இருக்கின்றது? அதே போலத்தான் இருக்கின்றது. அதுதான் என்ன சொல்றாரு? வெளியில் விட்டு. விதை அல்லது சிசு பூமியில் அல்லது கருப்பையில் மறைந்து கிடக்கிறது. மழை பெஞ்சு விதைச்சு பூமியிலிருந்து வெளியே வருகின்ற வரையில் என்ன? அது தோற்றத்திற்கு வராத நிலைதான். அதே போல ஆணவத்தில் கட்டுண்டு கஷ்டமடைந்து உலக அனுபவத்தில் முதிர்ச்சி அடைந்து பிறவி பெருங்கடலிலிருந்து வெளியே வந்து ஆக வேண்டும், முக்தி அடைய வேண்டும். அதான் அர்த்தத்தை என்ன பண்ணலாம்? இந்த வெளியில் விட்டு அப்படிங்கிறது கொடுக்கலாம். வெளியில் விட்டு அப்படிங்கிறது நம்ம இந்த உலகத்தில் பிறந்து இந்த பிறவி பெருங்கடல் அல்லது ஆணவத்திலிருந்து விடுபடுவதுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. முக்தி அடையாம யாராலும் என்ன பண்ண முடியாது? தொடர்ந்து பிறவி இருந்துகிட்டே இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் இறைவனுடைய சிருஷ்டி திட்டத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, பிறந்த உயிர்கள் அனைத்தும், ஆறறிவு படைத்த உயிர்கள் அனைத்தும், மனிதனாக பிறப்பெடுத்திருக்கின்ற அனைவரும் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் எல்லாமே ஒரு பிறவியில் என்ன பண்ணி ஆகணும்? முக்தி அடைஞ்சே ஆகணும். ஆணவம் அகங்காரம் அடியோடு ஒழிவதற்கு நமக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வந்தாலும்
அந்த கஷ்டத்திலிருந்து அனுபவத்தை எல்லாம் பெற்று இனிமே நாம் என்ன செய்யணும், ஆணவ அகங்காரம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரமா இல்லையா? அந்த முடிவு தான் என்னது, வெளியில் விட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலிருந்து எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும், வெளியில வந்தாகணும். தனக்குத்தானே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் சிக்கிக்கொண்டு இதுதான் நித்தியமானது, இதை தவிர உலகத்தில் வேறு எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னது, ஆணவ கருவறை. அதிலிருந்து வெளியில் கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்தாகணும். அதற்கு இறைவனுடைய கருணை நமக்கு எல்லாருக்கும் இருக்கின்றது அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக தான் என்ன போட்டிருக்கார் தாய்மானவர், வெளியில் விட்டு காரிட்ட ஆணவ கரு அறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டு இருந்த எனை வெளியில் விட்டு. வெளியில வந்தாச்சு, ஓரளவுக்கு இந்த உலக அனுபவம் நமக்கு என்ன பண்ணியாச்சு, வந்துருச்சு. அடுத்தது அல்லலாம் காப்பீட்டு அதற்கு செய்த பேரிட்டு. அல்லலாம் காப்பீட்டுனா என்ன, காப்பு அப்படின்னா கவச்சம். அல்லல்னா என்ன, அல்லல்னா துன்பம். இந்த வாழ்க்கையில நம்ம துன்பப்படாத ஆள் யாருமே கிடையாது. யாராவது நான் பிறந்தது முதல் கொண்டு கடைசி வரை சந்தோஷமாகத்தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கவே முடியாது. எல்லாருக்குமே என்ன இருக்கு, துன்பமே இருக்கின்றது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்லி இருக்கு. ஆனா எல்லாரும் இன்பமா இருக்குமா? துன்பம் எல்லாருக்கும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் துன்பம் வரும்பொழுது நமக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்பாட்டில் மேலோங்கி வருகின்றோம் இல்லையா? ஒருத்த ஃபெயில் ஆயிட்டா, ஃபெயில் ஆனதால என்ன ஆகுது, அவனுக்கு பரீட்சையில கஷ்டம் இருக்கின்றது. மறுபடியும் என்ன பண்றான், பரீட்சை எழுதி பாஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து மீண்டும் மேல்நிலைக்கு செல்கின்றான். வாழ்க்கையில் நாம் அடைந்து வருகின்ற முன்னேற்றம் அனைத்தும் என்ன அப்படின்னா துன்பத்தால் வருகின்ற முன்னேற்றம் தான் அதிகம். சந்தோஷமாகவே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, முன்னேற்றம் ரொம்ப கம்மியா இருக்கும். துன்பப்பட்டாதான் என்ன வரும், முன்னேற்றம் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் தாய்மானவர் பொதுவான ஒரு கருத்து என்ன சொல்லப்படுகின்றது, இன்பத்தில் திளைப்பதும் துன்பத்தில் துவழுவதும் கூடாது. இன்பம் வந்தாலும் என்ன பண்ணலாம், ஏத்துக்கணும். துன்பம் வந்தாலும் ஏத்துக்கணும். இது ரெண்டு சமமாக கருதி அந்த சமமாக கருதுகின்ற விஷயம்தான் நமக்கு என்னவாகுகின்றது, கவச்சமாக இருக்கின்றது. அதுதான் இங்க சொல்லுகின்றார். அல்லலாம் காப்பீட்டு அப்படிங்கிறார். அல்லல் அப்படின்னு சொல்லும் பொழுது துன்பத்தில் நமக்கு பிறந்ததிலிருந்து நமக்கு என்ன இருக்கின்றது, மாறி மாறி இன்பம் துன்பம் துன்பம் இன்பம் பிறப்பு இறப்பு நிறைய இருக்கின்றது. துவந்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், இருமைகள். உலகத்தில் எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் சரி ரெண்டு இருக்கும், உயர்வு தாழ்வு, மேடு பள்ளம், உயரமானது தாழ்வானது, நஷ்டம் லாபம், சுகம் துக்கம், குளிர்ச்சி வெப்பம், எல்லா வகையான விஷயங்களையும் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டா தான் இருக்கும். இது எல்லாத்தினாலும் நமக்கு என்ன கிடைக்கின்றது, துன்பமும் கிடைக்கின்றது இன்பமும் கிடைக்கின்றது. ஆனால் நாம் பக்குவப்படுவது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா துன்பத்தினாலதான் நமக்கு என்ன ஆகுது, பக்குவம் வருகின்றது. இன்பத்தினாலே பக்குவம் வருமா அப்படின்னா வராது. இன்பம் வந்தவனே நம்ம என்ன பண்றோம், ஆனந்தத்துல தலைத்திருக்கோம். கஷ்டம் வரும்போது தான் என்ன பண்றோம், கடவுளை நினைச்சு பார்க்கிறோம். கஷ்டம் வந்தா என்ன பண்றோம், கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு கடவுளை திட்டுறோம் இல்லையா? ஒரு சில விஷயங்கள்ல பார்க்கும்போது நம்ம நினைச்சு பார்க்கலாம், நான் ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கின்றேன், ஆனா கடவுள் எனக்கு என்ன கொடுக்கின்றார், கஷ்டத்தையே கொடுக்கின்றார். ரொம்ப அநியாயம் பண்றான். பக்கத்து வீட்டுக்கார பார்த்து அவனுக்கு நல்ல வருமானம் வருது, நல்ல சம்பாத்தியம் பண்றான், கார்ல போறான், ஃப்ளைட்ல போறான், உடம்புல எந்த நோயும் இல்லை, நல்ல சுகமா இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தா பூர்வ ஜென்ம புண்ணிய பலத்தினால அதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப பண்ணுகின்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவான், கண்டிப்பா ஒரு காலத்துல அனுபவிச்சே ஆகணும். ஆனா நமக்கு என்ன இருக்கின்றது, உண்மையிலேயே துன்பத்தினால் நமக்கு என்ன வருகின்றது, மேலும் மேலும் நாம் மனதளவிலும் உடல் அளவிலும் என்ன பண்றோம், பண்பாட்டில் மேலோங்கி வருகின்றோம். அதைத்தான் இங்க சொல்றார் தாய்மானவர். அல்லலாம் காப்பீட்டு அப்படின்னு சொல்றார். காப்புனா என்ன, காவல் அப்படின்னு போட்டிருக்குங்க. ஒரு வயசானவர் 50 வயசு 60 வயசு ஆனவரை பார்த்து
நல்ல உலக வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவரை பார்த்து உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா, நான் படாத கஷ்டமா, நான் பார்க்காத காசா, நான் பார்க்காத உலகமா, நான் பார்க்காத விஷயமா, கேட்காத சொல்லா, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். ஆனால் இப்போ எப்படி இருக்கேன், நான் செவனேன்னு இருக்கேன் அப்படின்பார். சொல்லுவாரா இல்லையா? அந்த நிலை என்ன அப்படின்னா, அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் என்னது, அவருடைய மனதிற்கும் அவருடைய உடல் வாழ்க்கைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் அவருடைய செயலுக்கும் காவலாக இருந்து அவரை காப்பாற்றி வந்திருக்கின்றது, முன்னேற்றம் அடைந்திருக்குன்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்றாரு, அல்லலாம் காப்பிட்டு. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில பிறந்தும் இறந்தும் மறுபடியும் இறந்தும் பிறந்தும் போய்கிட்டே வளர்ந்து கொண்டே வருகின்றோம். அப்போது நமக்கு என்ன வருகின்றதுன்னா, அதற்கு சேர்ந்த பெயரிட்டு நமக்கு பல்வேறு விதமான பெயர்கள் தரப்படுகின்றது. என்னென்ன பேர் இருக்கு, ஏகப்பட்ட பேர் இருக்கின்றது. பாலகன், அப்புறம் என்ன, இளைஞன், குழந்தை, வயோதிகன், கிழவன், மாணாக்கன், அப்புறம் கலைஞன், செல்வந்தன், ஏழை, கருமி, நோயாளி, நெட்டையன், குட்டையன், கருப்பு, சிகப்பு, வலிவானவன், மகன், தந்தை, குடும்பி, பாட்டன், தாத்தா, மேனேஜர், தலைவர். இத்தனை பேர் வருது. ஒரே ஆளுக்கு எத்தனை பேர் வருது, இத்தனை பேரும் வருது. ஆனா இந்த பேர்ல ஏதாவது ஒரு பேர் உண்மையா, நிலையானதா? கிடையவே கிடையாது. இப்ப நான் சொன்ன பேர்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? நீங்க பிறந்ததுலேருந்து இந்த லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன் எல்லாருக்கும் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு தடவை படிச்சு பாருங்க. இதுல ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாருங்க, சேர்த்துக்குங்க. என்ன இருக்கும், எல்லா பேரும் உங்களுக்கு தான், எனக்கு கூட உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அதுதான் தாய்மானவர் என்ன சொல்றாரு, அதற்கு இசைந்த பேரிட்டு அப்படிங்கிறார். உங்களுடைய மனப்பான்மைக்கும் உங்களுடைய செயலுக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் இசைந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பேர் கொடுக்குது, உலகம் கொடுக்குது பேர். நீங்க சிகப்பா இருந்தீங்கன்னா செவத்த ஆளு, கருப்பா இருந்தீங்கன்னா கருத்த ஆளு சொல்றோமா இல்லையா? நல்ல மனசு இருந்தா நம்ம என்ன பண்றோம், நல்ல குணம் உள்ளவர், ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றோம். காசு நிறைய வச்சிருப்பார், ஒரு பைசா ஈய மாட்டார். அவருக்கு என்ன கொடுப்போம் பேரு, கருமி. ரொம்ப சீக்கிரமா சொல்லிடுவோம், ஏன், நமக்கு வேணும் காசு. அதனால என்ன பண்றோம், அவருக்கு கருமி அப்படின்னு பேர் கொடுக்குறோம். உண்மையிலேயே நமக்கு என்ன பேர் இருக்கு, பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது நமக்கு. அப்பேற்பட்டவருக்கு நமக்கு என்ன கொடுக்குறோம், இந்த பேர் இல்லாம இன்னொரு பேர் வேற இருக்கு. எல்லாருக்கும் பிறந்தவனே ஒரு பேரை வச்சுடுவாங்க. என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு பேரு, வீட்டில் ஒரு பேரு, வெளியில ஒரு பேரு, அப்புறம் என்ன ஸ்கூல்ல ஒரு பேரு, கடைசியா சர்டிபிகேட்ல ஒரு பேர். சம்பந்தம் இல்லாம ஒரு பேர் இருக்கும் சர்டிபிகேட்ல. கடைசியில் உங்க பேர் என்னன்னு கேட்டா எந்த பேரும் சொல்ல தெரியாம திருன்னு முழிப்போம், எந்த பேரை சொல்றது. ஆனா இங்க தாய்மானவர் குறிப்பிடுகின்ற பேர் என்னன்னா, அதற்கு இசைந்த பேரிட்டு அப்படிங்கிறார். நீங்க என்னவெல்லாம் கூத்து பண்றீங்களோ, என்னவெல்லாம் தப்பு பண்றீங்களோ, என்னவெல்லாம் நல்லது பண்றீங்களோ, என்ன காரியம் பண்ணாலும் என்ன வரும் உங்களுக்கு, உடனே அதை குறித்து ஒரு பட்ட பெயர் கொடுக்கப்படும். என்ன பெயர், பட்ட பெயர். அந்த பெயர் தான் என்னது, அதற்கு இசைந்த பேரிட்டு. அப்போ அந்த பெயர்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த சரீரத்துக்கு தான். உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு பேர் கொடுக்க முடியுமா? பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, எதிலும் சம்பந்தப்படாதாக இருக்கின்ற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய நாம் இப்படிலாம் என்ன பண்றோம், பலவிதமான செயல்களுக்கும் பலவிதமான குணங்களுக்கும் ஆசா பாசங்களுக்கும் ஆணவ அகங்காரத்திற்கும் உட்பட்டு அடிமையாக இருந்து நமக்கு இந்த எல்லா பேரும் வாய்க்கின்றது இல்லையா? அததான் சொல்லுகின்றார் தாய்மானவர், அதற்கு இசைந்த பேரிட்டு அப்படின்னு சொல்றார். அப்ப அதற்கு இசைந்த பேரிட்ட பிறகு அடுத்தது வருது, என்ன வருது, மெய் என்று பேசும் பால் பொய் உடல். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார். 3 நாளா அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றோம், நம்ம இந்த உடலை மெய் என்று சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இன்னொரு விஷயம் சொல்லுவோம் நம்ம என்ன அப்படின்னா, எதையாவது கேட்குறோம், எதையாவது பாடுறோம், எதையாவது படிக்கிறோம் அப்படின்னா மெய் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றது. அது என்ன வார்த்தை? தன்னை மறந்த நிலையில் இருக்கும்பொழுதுதான் என்ன பண்றோம், நம்ம இந்த உடலை மறக்கின்றோம் இல்லையா? தன்னை மறந்த நிலை வரும். எப்போ வருது அப்படின்னா உலக விஷயங்கள்லயும் வரும். டிவி சீரியல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொசு கடிக்கிறதே தெரியல. ஆனா கிளாஸ்ல உட்காந்தா மட்டும் என்னது புட்டிப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா 100% மோர் தென் 100% என்ன பண்றோம், டிவியில மனசை கொடுத்துடுறோம். என்ன பண்றோம், சீரியல்ல மனசை கொடுத்துடுறோம். செல்போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல யார் நிக்கிறாங்க, எதிர்க்க யார் நிக்கிறாங்க, எதையும் பார்க்கறது இல்லை. 59.9 செகண்ட் வரைக்கும் பேசுறோம். ஒரே ஒரு செகண்ட் தான் இருக்கு 60 நிமிஷம். இது ஆமா 60 நிமிஷம் ஆகிறதுக்கு. 60 நிமிஷம்னா ஒரு மணி நேரம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போன் என்ன ஆயிடுது, கட் ஆயிடுது. என்ன அப்படின்னா அதுக்கு மேல அதுக்கு வந்து அது ஏதோ செட் பண்ணியிருக்கான் சாஃப்ட்வேர். என்ன கட் ஆயிடுச்சுன்னு அப்பதான் பாக்குறோம் நம்ம. அப்புறம் போன் பண்ணி ஏன் கட் பண்ண, நான் ஒன்னும் கட் பண்ணலையா, தானா கட் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு மெய் மறந்து செல்போனுக்கு உள்ளவே போயிடுறோம் இல்லையா? இது வந்து மெய் மறக்கிறது கிடையாது. உண்மையிலேயே என்ன விஷயம் அப்படின்னா, இறைவனை குறித்து பாடும் பொழுதும், இறைவனை குறித்து நாம வந்து நல்லா அழுது உருகும் பொழுதும் அப்பொழுது மறக்கின்றமே நம்மள. அதுதான் என்னது, உண்மையிலேயே மெய்யானது. அதுதான் என்னது, இந்த பொய்யான உடலை மறந்து இருக்கிறது என்னது, அதுதான் மெய். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நடைமுறையில் என்ன பண்றோம், அப்படியே ரிப்ளண்டா ஆப்போசிட்டா என்ன பண்றோம். நியாயமானவர் பாடல் முற்றோதல் பண்ணாலும் சரி, பஜனை பண்ணாலும் சரி, அப்படி இப்படி கண்ணு அங்க போகுது, இங்க போகுது, இங்க வருது. கண்ணை மூடிட்டும் பாட முடியல, அப்பப்போ பாட்டு மறந்து போகுது. என்ன செய்யணும், முழுவதும் மனதை என்ன பண்ணணும், கொடுக்கணும். பாதி 50% இங்க, 50% வீட்டில். பஸ்ஸு கிடைக்கல, எப்போ போய் சேர்றது, இன்னைக்கு டிக்கெட்டு கிடைக்குமா, ட்ரெயின் டிக்கெட் வாங்கியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தனியார் பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். தட்சிணாமூர்த்தியை நல்லா வேண்டிக்குவோம், ஆனந்த கழிப்பு ஒரு தடவைக்கு 2 தடவை படிப்போம், கண்டிப்பாக பஸ்ஸு கிடச்சிரும். கிடைச்சிருச்சு, அப்பாடா. அந்த மாதிரி நிலைகள் வரும்போது என்ன பண்ணணும்னா, இறைவனிடத்தில் என்ன பண்ணணும், டோட்டல் சரண்டர். நேற்றுக்கு சத்சங்கத்தில் கேள்வி கேட்டாங்க, டோட்டல் சரண்டர்னால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது பக்குவம் வந்துடுது. அந்த நிலை தான் வந்து வரணும். என்ன அப்படின்னா, அந்த நிலை தான் என்னது, மெய்மறந்த நிலை. ஆனா நம்ம என்ன செய்கின்றோம், மெய் என்று பேசும் பாழ் பொய் உடல். இந்த உடல் இருக்க ஓயாது, இந்த உடல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உபத்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க முடியல, உட்கார்ந்துட்டு சரி உட்கார முடியலன்னு சொல்லி எந்திரிச்சு நின்னோம்னா நிக்க முடியல, நிக்க முடியலேன்னு அப்புறம் பார்த்தா நடக்க வேண்டியிருக்கு. நடந்துகிட்டே இருந்தோம்னா முட்டி வலிக்குது. சரி ரூமுக்கு தான் போவோம்னு சொல்லி படி ஏறணும் அப்படின்னு பார்த்தா படி ஏறினாலும் அடிக்குது. அப்போ உட்கார்ந்தா உட்கார முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க சொல்லுது, எந்திரிச்சா நடக்க சொல்லுது, நடந்தா படி ஏற முடியல, படி ஏறின பிறகு மறுபடியும் கீழே இறங்க முடியல, கிளாஸுக்கு சீக்கிரம் வர முடியல. எப்படி இருக்கு இந்த உடல், ஓயாது உபத்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி கொஞ்சம் உடலை சாய்ப்போம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, டீ குடிச்சிட்டு ஒரு 1/2 hour பாராயணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ரூமில் சாய்ப்பாடுன்னா சாஞ்சா முதுகு வலிக்குது. தூக்கமாக வருதா, கவலையாக இருக்குது. நைட்டு ட்ரெயினில் நமக்கு அப்பர் பர்த்து கிடைக்குமா, இல்லை லோயர் பர்த்து கிடைக்குமா, இல்லை மிடில் பர்த்து கிடைக்குமா. உஷா அம்மா வந்து ட்ரெயின் டிக்கெட்டை கையில் கண்ணில் காட்டிட்டு பர்த்து இதில் போய் ஏறி படுன்னா கவனம் படுத்துக்கணும். இப்பவே கவலை ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டு போவோமா இல்லை கண் முழிச்சுக்கிட்டே போவோமா மெட்ராஸுக்கு. நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? ஆமா, உங்க மனசுல என்ன இருக்கு எனக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் வசதி குறைஞ்சா என்ன ஆச்சு, கஷ்டம் வந்துடுது. நிம்மதியா போய் சேருவோமா, 3 நாள் எப்படியோ இங்க வந்து எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன குளிர் இருந்தாலும்
அட்ஜஸ்ட் பண்ணி வெந்நீர் வருதோ இல்லையோ எதையோ கதன்னு தண்ணி ஊற்றி குளிச்சாச்சு, பாடியாச்சு, முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா மனசு தான். மனசை சரியாக வச்சுக்கிட்டோம்னா என்ன இருக்கு, எதை பற்றியும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கவலையே பட மாட்டோம். டிக்கெட் இருந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, ட்ரெயின்லேயே தாய்மானவர் முற்றுவதில் ஆரம்பிச்சிட வேண்டியதானே. அப்புறம் டிடிஆர் பார்ப்பாரு, வேற ஏதாவது தனியாக சீட்டை கொடுத்து உங்களை படுக்க வச்சுடுவார், வாயே திறக்காத அப்படின்னு சொல்லி. அதனால இப்படியெல்லாம் உபத்திரவம் தருகின்ற, சுகத்தை எதிர்பார்க்கின்ற உடலை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மெய். ஒரு நாளைக்காவது நிம்மதியா இருக்க விட்டுருக்க அந்த உடம்பு நம்மள? ஒரு வேளை சாப்பிடாம இருப்போம், டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. டாக்டர் டயத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காராம். அதனால டயத்துக்கு சாப்பிட்றணும் அப்படிங்கிறாங்க. எப்போ? சுகர் வந்த பிறகு. நீங்க எத்தனை நாள் விரதம் இருந்திருப்பீங்க? வைகுண்ட ஏகாதசி விரதமோ, ஏகாதசி விரதமோ, சோமவார விரதமோ, அல்லது அமாவாசை விரதமோ, ஏதோ ஒரு விரதம் இருந்து நம்ம என்ன பண்ணணும், உடலை ஓயாது பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், அது சொல்ற மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டி வரும், நம்ம சொல்ற மாதிரி அது கேட்காது. இத்தகைய உடலை நம்ம என்ன எடை போட்டு வச்சிருக்கோம், மெய். ஆனா உண்மையிலே அது கிடையாது. என்னது? பொய். நேற்றுக்கு படித்தோம், பொய்யான பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய் உடலை மெய் என்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே. ஒரு தடவைக்கு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் சொன்னாலுமே அது உண்மை ஆயிருமா? ஆகவே ஆகாது. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை, இந்த உடல் பொய் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவோம். எங்க? தாய்மானவர்கிட்ட. தாய்மானவர் தீர்ப்பு என்ன சொல்வாரு, இந்த உடல் பொய் தான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி சொல்லுவாரு. நம்ம அதை எல்லாரும் என்ன பண்ணணும், உள்ளதை உள்ளபடி ஏத்துக்கணும். அதுதான் இங்க சொல்லியிருக்கார் தாய்மானவர். மெய் என்று பேசும் பாழ் பொய் உடல். அடுத்தது பெலக்க விளை அமுதமூட்டி. இந்த உடல் வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம், பெலக்க விளை. பெலக்க அப்படிங்கிறதுக்கு இங்க அர்த்தம் போட்டிருக்கு, கீழே என்ன போட்டிருக்கு, வளர. இந்த உடல் வளர்வதற்கு நம்ம என்ன பண்றோம், ஓயாது இந்த உடலுக்கு சாப்பாடு குடிச்சுக்கிட்டே இருக்கும். தத்துவபோதத்தில் ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இந்த உடல் எப்படி வளர்கின்றது, எப்படி உருவாகி இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது, எப்படி அழிகின்றதுன்னா அன்னமய கோஷக கிம். இந்த உடல் எதனால ஆயிருக்கு, அன்னமய கோஷம். இந்த உடல் என்ன அப்படின்னா ஒரு உரை. கோஷம்னா என்னது, உரை. என்ன உரை? அன்னமயமான உரை. அன்னத்தினாலேயே உருவாகி, அன்னத்தினாலேயே வளர்ந்து, அன்னத்தினாலேயே இருந்து, கடைசியில் என்ன ஆகுது, அன்னமயமாக இருக்கின்ற இந்த பூமியிலே அழித்து விடுகின்றது. அன்ன ரசேனைவ பூத்வா அன்ன ரசேனைவ விருத்திம் பிராப்ய அன்ன ரசேனைவ தத் விலீயதே. அன்னத்தினாலேயே என்ன ஆகுது, இந்த நம்முடைய சிசு, தாயின் வயிற்றில் இருக்கின்ற சிசு தாய் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து தான் அந்த சத்தை என்ன பண்ணுகிறது, எடுத்துக்கொள்கின்றது. அப்போ அன்ன ரசம், தாயினுடைய ரத்தத்திலிருந்து என்ன பண்ணுகின்றது, இந்த சிசு 10 மாதம் இருந்து உணவை பெற்றுக்கொண்டு முழுவதுமாக வளர்ச்சி அடைந்து பிறகு வெளியே வந்து மறுபடியும் என்ன பண்ணுகின்றது, உணவை நம்பியே வாழ்ந்திருக்கின்றது. உணவில்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது. அதனால இந்த உடலை பற்றி என்ன சொல்லுகின்றார் சங்கராச்சாரிய தத்துவபோதத்துல, சார்ந்த இருப்பு உடையது அப்படிங்கிறார். என்னது? சார்ந்த இருப்பு உடையது. இந்த உடம்பு இருக்கும், ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். இருக்கும் பொழுதும் எதை சார்ந்து இருக்கின்றது, பெரும்பாலும் உணவைத்தான் சார்ந்து இருக்கின்றது. உணவில்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. ஒரு நாளைக்கு 6 வேளை என்ன பண்ணி ஆகணும், சாப்பிட்டே ஆகணும். தப்பா சொல்லிட்டோம். எது ரைட்டு எது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு இடத்துல ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணாங்க. விருந்துக்கு போயிருந்தோம்.
என்ன பண்ணாங்க, எல்லா ஐட்டமும் வச்சாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று வச்சாங்க. எங்க சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கும், அது என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறம் சாப்பிட்றதுக்கு பின்னாடி, எல்லாமே சாப்பாடு தானே? இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4 ஐட்டம். என்னென்ன அப்படின்னா, காய்கறி சூப்பு, அது வைக்கிறான், ஒரு 1/2 லிட்டருக்கு வைக்கிறான். அதை அதில் வேற ஸ்பூனுக்கு பதிலாக ஒரு பெரிய கப்பு கொடுக்குறான், அதை சாப்பிட்ணுமா? சரி, அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு டிஷ்ஷு வைக்கிறான், அது என்னன்னே தெரில, அது இங்கிலீஷ் பேராக இருக்குது. அது 2-3 ஐட்டம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், பருப்பு நெய்யெல்லாம் போட்டு மோர் குழம்பு, பருப்பு, வத்த குழம்பு, சாம்பார். சாம்பார்லேயே 3 ஐட்டம், சாம்பார், வத்த குழம்பு, புளிக்குழம்பு, அப்புறம் பருப்பு நெய். இதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், அப்புறம் சாண்ட்விச், அப்புறம் என்னென்னமோ இருக்குது, லைனாக நிற்குது பின்னாடி. இதுதான் என்னது, உடலை வளர்க்கறது. அதுதான் போட்டிருக்கு, பிளக்க விளை அமுதமூட்டி. ஒரு அளவே கிடையாது, டிஷ்ஷுக்கு ஒரு அளவே கிடையாது. ஆர்டர் பண்ணால் என்ன வருது, பீஸாவும் வருது, பர்கரும் வருது. எது ஆர்டர் பண்ணாலும் வந்து முன்னாடி நிற்குது. இப்போ அந்த அளவுக்கு உலகம் முன்னேற்றம் அடைந்து விட்டது. ஹோட்டலில் போய் உட்காந்து ஒரு 20 வருஷம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வருவான். இப்போ என்ன பண்ணுறான், சப்பாத்தியே செஞ்சு ரெடிமேடு சப்பாத்தி கொடுத்துட்றான், நலா சப்பாத்தின்னு. நீ வந்து நைட்டு 12 மணிக்கு பசிச்சாலும் என்ன பண்ணலாம், உடனே திருப்பி சாப்பிட்றலாம் சுட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையிலே நம்ம என்ன பண்ணுறோம், உடலை உயிர் வாழ்வதற்காகத்தான் உணவை உண்டு வளர்க்கணுமே ஒழிய, நான் சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் என்ன சொல்லுகின்றார் தாய்மானவர், எங்க பிளக்க விளை அமுதமூட்டி. நல்லா வளர்த்து வச்சிருக்கோம். இந்த உடல் என்ன பண்றோம், வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா 80, 85, 90, 100, 108 அஷ்டோத்தர மாதிரி வளர்ந்து நிற்குது. இப்போ வெயிட் போட்ட உடனே மிஷினே ஆடுது, தாங்கலை. அதெல்லாம் என்னது அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் அந்த உணவை கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்கோம், நோயும் வந்துடுது. அதனால தாய்மானவர் என்ன சொல்கிறாரு, பிளக்க விளை அமுது ஊட்டி. இவ்வளோ செஞ்சுமே அந்த உடல் வந்து நிலையானதாக இருக்குமா அப்படின்னா, அதுவும் அப்பவும் என்ன ஆகுது, பொய்யான உடல் தான். என்னைக்கா இருந்தாலும் அது என்னது, பொய் தான். என்னைக்கா இருந்தாலும் மெய்யாக மாறி அமையாது. அடுத்து வர்றார், அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு. பெரிய புவனத்தினிடை போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு. இது என்னது அப்படின்னா, இறைவனுக்கு விளையாட்டு. இந்த புவனம், இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து நம்மையெல்லாம் படைத்து இறைவன் என்ன பண்ணுகின்றார், அவருடைய விளையாட்டை விளையாடுகின்றார். நாமளும் என்ன பண்ணணும், பிறக்கிறது இறக்கிறது, பிறப்பு இறப்பு, உயர்வு தாழ்வு, கஷ்டம் இஷ்டம், நஷ்டம் லாபம், இருமைகள், இதை எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு இடையில் நம்ம என்ன செஞ்சாகணும், இறைவனை ஒருவனே பற்றி இருந்து. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இதெல்லாம் நம்ம என்ன எதுக்காக வந்திருக்கோம், இந்த நாடக மேடையில் நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஆனா நடிப்பதற்கு இடையில் நம்ம என்ன செய்யணும், இந்த உடல் பொய், என் உள்ளம் பொய், எல்லாமே பொய். யானே பொய், என் நெஞ்சும் பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. இந்த பெரிய புவனத்துல, அண்ட சராசரத்துல 82,000 எத்தனையோ லட்ச கோடி கணக்கில் என்ன இருக்கு, உயிரினங்கள் இருக்கின்றது. எல்லா உயிரினங்களிலும் இறைவன் என்ன பண்ணியிருக்கார், வியாபித்துக் கொண்டிருக்கின்றார். அத்தகைய பெரிய புவனத்தினிடை போக்கு வரவு உருகின்ற அப்படிங்கிறார். போக்கு வரவுனா என்ன, பிறக்கிறது இறக்கிறது. நமக்கு தான் என்ன இருக்கின்றது, போக்கும் வரவும் இருக்கின்றது. இறைவனுக்கு என்ன கிடையாது, போக்குவரவு அற்றவன். ஒவ்வொரு பாடல்லையும் தாய்மானவர் இதை சொல்லிக்கிட்டே வரார். போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படின்னு சொல்லி நாமளும் படிச்சிருக்கோம். போக்குவரவு இந்த உடலுக்குத்தான் இருக்கின்றதே ஒழிய, இந்த உடலினுள் உறைந்திருக்கின்ற நம்ம உணர்வாக இருக்கின்ற இறைவனுக்கு என்ன கிடையாது, போக்குவரவு கிடையாது. அழிவது எது, உடல். அழிவது எது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதெல்லாம் இடையில் தோன்றியது இடையிலே மறைஞ்சு போயிடும். நிலையானதாக இருக்கின்றது எது, இறைவன் ஒருவனே.
அந்த இறைவன் சொரூபமாக நாம் இருக்கோம். அவர் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றவர். அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுகின்றார்? பெரிய புவனத்தினிடை போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு. இறைவனுடைய சிருஷ்டியில நாரதர் வைகுண்டத்துக்கு போய்கிட்டு இருந்தாராம். இடையில 2 பேர் மறிச்சு கேட்டாங்களாம், சாமி எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி. வைகுண்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி, அங்க போயிட்டு வந்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா. சரி சொல்றேன் அப்படின்னா. போய் பார்த்தா என்ன பார்க்கணும் பார்த்து பேசிட்டு நாரதர் வந்துட்டார். வர வழியில் மறுபடியும் 2 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தீங்க சாமி சொல்லுங்கன்னு. இறைவன் ஊசி அளவு முனையில யானையை உள்ள நுழைச்சி மறுபடியும் யானையை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாராம். இது ஆகிற காரியமா? ஆனா இறைவன் என்ன பண்றார்? ஆகாததையெல்லாம் ஆக்குவார். காலத்தை கடந்தவராக இருப்பவர் யார்? அவருக்கு என்ன கிடையாது? போக்குவரவு கிடையாது. காலத்திற்கு உட்பட்டு இருக்கின்ற இந்த உடல் என்ன இருக்கும்? அதுக்கு வரவும் இருக்கும், போறதும் இருக்கும். இன்னொரு கதை சொல்லுவாங்க. கைலாசத்துல திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கட்டுச்சான். ஒரு பெரிய அணுகுண்டு மாதிரி ஒரு பெரிய வெடி சத்தம் கட்டுச்சான். அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, என்ன ஒரே ஒரு பெரிய சத்தமா இருக்குன்னு சொல்லி. ராவணன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஒரு க்ஷண நேரம் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சத்தம் கட்டுச்சு, பெரிய சத்தம். என்ன அப்படின்னா, ராவணன் இறந்தான் அப்படின்னு சொன்ன. என்னது இது? ராமனுடைய காலம் அவ்வளவுதானா அப்படின்னா, இறைவன் இருக்கின்ற இடத்தில் என்ன கிடையாது? காலமே கிடையாது. நமக்கு பெரிய துன்பமாக தெரிவது இறைவனை நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும்? துன்பமே இல்லாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால போக்கு வரவு, இருமைகள், இன்பம் துன்பம், எல்லா விதமான துன்பங்களும் யாருக்கு அப்படின்னா, பெரிய புவனத்தினிடை போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு. இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை இறைவன் எப்படி பண்ணுகின்றார்? விளையாட்டு போல நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆமா, நாமெல்லாம் அந்த விளையாட்டுல என்ன பண்ணுகின்றோம்? பொம்மலாட்டம் நடக்குதுங்க. ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு எனக்கு சரியா ஞாபகம் வரல. பொம்மலாட்டம் நடக்குதுன்னு சொல்லி இந்த உலகமே என்னது? பொம்மலாட்டம் தான். எல்லாரும் நம்ம எல்லாம் யாரு? பொம்மை. இறைவன் ஆட்டுவிக்கின்றார், நம்மளாம் என்ன பண்றோம்? ஆடுகின்றோம். அவர் எந்திரத்தை இயக்குபவர், நாம் எந்திரம். அதனால டோட்டல் சரண்டர் செய்து இந்த விளையாட்டில் நாமளும் என்ன பண்ணணும்? விளையாட்டு போன்று இருந்து விட்டு இறைவனை சரண்டர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய துன்பத்தை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும். முடிவா தாய்மானவருடைய இந்த பாடல்ல சொல்லுகின்ற கருத்து என்ன அப்படின்னா, பண்பாட்டில் மேலே வளருவதற்கு ஆணவ அகங்காரத்தை ஒழித்தால்தான் என்ன பண்ண முடியும்? நாம் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது, பெரிய விளையாட்டு அமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பில். இந்த விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நாம் இந்த விளையாட்டுல தோல்வியும் வரும், வெற்றியும் வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? வெற்றியையே முன்வைத்து குறிவைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அந்த வெற்றிக்கு வழிகாட்டும் விஷயமாக எது இருக்கின்றது? ஏறிட்ட தன் ஸ்ருதி அப்படின்றார். ஏறிட்ட அப்படின்னா என்ன? அழகும் நன்மையும் பொருந்திய சாஸ்திரம் இருக்கின்றது. அந்த சாஸ்திரத்தை பின்பற்றி நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையை வளர்ந்தாகணும். அதுல தப்பு பண்ணி தப்பிதமா நம்ம அதை ஃபாலோ பண்ணாம போனோம்னா என்ன ஆகும்? நம்ம மீண்டும் பிறக்க வேண்டியதுதான், மீண்டும் இறக்க வேண்டியதுதான். இதே தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன? ஸ்ருதி. ஏன் அந்த ஸ்ருதின்னு சொல்லப்படுகின்றது? பண்டைய காலத்துல இந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் எழுதி வைக்கப்படவில்லை, காதால் கேட்டே வந்திருக்கின்றது. அதனாலதான் அதுக்கு என்ன பண்றது? ஸ்ருதி வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய அழகும் நன்மையும் பொருந்திய ஸ்ருதி மொழி. மொழினா இங்க மீனிங் கொடுத்திருக்கு என்ன அப்படின்னா, வேதம். மொழி இஸ் ஈக்குவல் டு வேதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதத்துல சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா உடல் உணர்வும் ஆசாபாசமும் பந்தமும் நமக்கு என்னது? கிடையவே கிடையாது. அதுல ஃபாலோ பண்ணாம நம்ம தப்பிதமா அதை ஃபாலோ பண்ணாம போனோம்னா
நமக்கு கஷ்டம்தான் வரும். அதற்கு அடுத்ததுல சொல்றாரு, கஷ்டம் வந்தால் நம்மை திருத்துவதற்கு யார் வருகின்றார்? நமனை விட்டு இடர் உற உருக்கி இடர் தீர்த்து. காலதேவன் வர்றான், போறோம், நீ பண்ண விளையாட்டுலாம் போறோம், அடுத்த விளையாட்டுக்கு நீ ரெடியா இருக்கணும்னு சொல்லி கொண்டு போயிடுறான். என்ன பண்றான்? மரணத்தின் மூலமாக துன்பத்தை தந்து இடர் உற. இடர் உறன்னா என்ன? துன்பத்தை தருகின்றார். வாழ்க்கை முழுவதும், இயற்கை முழுவதும் நமக்கு என்ன இருக்கின்றது? துன்பத்தை தந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்கின்றது. இடர் உற உருக்கி. உருக்கினா என்ன? உறுத்துதல், துன்பத்தை தருதல். இடர் உற உருக்கி இடர் தீர்த்து. பிறகு என்ன பண்றாரு? அவரே என்ன பண்றாரு? இடரை தீர்த்து விடுகின்றார். மனது பக்குவம் அடைந்த உடனே கஷ்டமெல்லாம் நமக்கு என்னவா தோன்றுகின்றது? கஷ்டமா தெரியல. ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஒரு கையில சாஸ்திரத்தை பிடிச்சுக்கணும், ஒரு கையில இறைவனை பிடிச்சுக்கணும். ரெண்டு கையால இதை பிடிச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? நாம வாழ்க்கையில கஷ்டமே அடைய வேண்டாம். இடர் உற உருக்கி இடர் தீர்த்து அப்படிங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய உபதேசங்கள்ல சொல்லும் பொழுது, இறைவனை ஒரு கையால் பிடித்துக் கொள்ளுங்கள், உலகத்தை ஒரு கையால் பிடித்துக் கொள்ளுங்கள். ரெண்டு கையால உலகத்தை பிடிச்சுக்காத அப்படிங்கிறார். ஒரு கையாலையாவது இறைவனை பிடிச்சுக்கிட்டினா என்ன பண்ண முடியும்? தப்பித்துக் கொள்ளலாம். குழந்தையை தந்தையோ தாயோ பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, குழந்தை தந்தையனுடைய விரலை பிடிச்சு கொண்டிருந்தா தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா தந்தையே குழந்தையனுடைய விரலையோ கையோ பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அத்தகைய நிலையை தான் என்ன சொல்லியிருக்கார் தாய்மானவர்? ஏறிட்ட தன் ஸ்ருதி மொழி தப்பில். சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணாம இருந்தோம்னா மறுபடியும் இறைவன் நம்மளை விடல, முழுவதும் நம் மீது கருணை வைத்து நம்ம எல்லாம் பரிணாம வளர்ச்சியில மேல்நிலைக்கு கொண்டு வருவதுதான் அவருடைய வேலை. அதனால என்ன பண்றாரு? நமனை விட்டு இடர் உற உருக்கி இடர் தீர்த்து. அந்த இடர் தீர்த்த பிறகு என்ன வருது நமக்கு? இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று அப்படிங்கிறார். இந்த உலகத்துல இந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்திருக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்தூல சரீரத்திற்கு தான் என்ன இருக்கின்றது? இரவும் பகலும் இருக்கின்றது. பேரின்பத்தை அடைந்த பிறகு நமக்கு என்ன கிடையாது? இரவும் பகலும் கிடையாது. அதுதான் சொல்றாரு, பேரின்ப வீட்டினில், இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்ளுதல். துயில் கொள்ளுதல் அப்படின்னா தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த தூக்கத்துக்கு தாயமான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே அப்படிங்கிறார். அப்புறம் என்ன? அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவினம் நன்று எந்தாய் பராபரமே. அப்புறம் இன்னொன்னு, சித்தம் மௌனம், செயல்வாக்கு எல்லாம் மௌனம். அப்புறம் என்ன? சுத்த மௌனம் என்பால் வாய்க்கின் பராபரமே அப்படிங்கிறார். இந்த மௌன நிலை தான் என்னது? இசைந்து துயில் கொள்ளுதல். எல்லா விதமான அனுபவங்களுக்கு பிறகு நமக்கு என்ன கிடைக்கின்றது? சலனமற்ற மனநிலை கிடைக்கின்றது. அது தூக்கமா? கிடையாது. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்? இதெல்லாம் என்னன்னா வேதாந்த கருத்துக்கள். சகல விஷயங்களையும் அனுபவங்களையும் நாம் உலகத்தில் அனுபவித்து இறுதியாக நமக்கு வருகின்ற நிலை என்ன அப்படின்னா இதுதான். அந்த நிலையைத்தான் தாய்மானவர் என்ன சொல்லுகின்றார்? இரவு பகல் இல்லாத ஞானிக்கு இரவு பகல் உண்டா? கிடையாது. இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று முழுவதும் ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய நிலை என்னது? அதுதான். தூக்கத்தில் நமக்கு ஏதாவது துன்பம் இருக்குமா? நான் கஷ்டப்பட்டு தூங்கினேன் இன்னைக்கு. எப்படி? கஷ்டப்பட்டு தூங்கினேன்னு சொன்னாலே நீங்க தூங்கலன்னு அர்த்தம். ஆழ்ந்து தூங்கினேன் இன்னைக்கு, எது நடந்ததோ எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றீங்க. தூக்கத்தில் 100% உங்களுக்கு என்ன இருக்கு? ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஆனந்தத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. கனவுல கூட என்ன வரலாம்? இன்பமும் வரலாம், துன்பமும் வரலாம். ஆனா தூக்கத்தில் நமக்கு என்ன இருக்கின்றது? ஆனந்தம் தான். அது தூக்கத்தில் இருக்கின்ற நிலை. ஆனா விழிப்பு நிலையிலேயே நமக்கு என்ன இருக்கணும்? ஆனந்தம் இருக்கணும். தூங்காமல் தூங்கி
சுகம் பெறுவது எக்காலம்? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னாரு திருவள்ளுவர் இல்லையா? அதனால அந்த நிலையைத்தான் இங்கு தாய்மானவர் என்ன சொல்லுகின்றார்? இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகு அன்னை வடிவான எந்தையே. இறைவன் இங்க என்னவா சொல்லுகின்றார்? அன்னையாகவும் தந்தையாகவும் சொல்லி தாய்மானவர் உருவகப்படுத்துகின்றார். அதனால்தான் இறைவனை நம்ம என்னவா வழிபடுறோம்? அர்த்தநாரீஸ்வரரா வழிபடுறோம். ஜகதம் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒன்றாக இருந்து காட்சி தரக்கூடிய உருவம் எது? அர்த்தநாரீஸ்வரர். இறைவனை தாயாகவும் சொல்லலாம், தந்தையாகவும் சொல்லலாம். அதனாலதான் மாத்ருபூதேஸ்வரர் நம்ம என்ன சொல்றோம்? தாயும் ஆனவர் சொல்றோம் இல்லையா? அந்த பேர் தானே வந்திருக்கு தாய்மானவர். அதனால சீரிட்ட உலகு அன்னை. சீரிட்டன்னா என்ன? சிறப்பு வாய்ந்தவர். யாரு? இறைவன். நம்மளையெல்லாம் ஓயாது பெரிய நிலைக்கு எடுத்து செல்வதில் அவர் ஓயாது கர்மத்தை செய்து கொண்டே இருக்கின்றார். பரிணாம வளர்ச்சியில் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் மேல்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் ஓயாது செய்து கொண்டிருக்கின்றார். அதனால அவர் யார் அப்படின்னா சிறப்பு வாய்ந்தவர். அவர் அன்னையும் பிதாவும் ரெண்டுமே அவர் தான். சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே அப்படின்னா தந்தையே நான் அர்த்தம். அப்புறம் யாரு? சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு என்ன வேணும்? ஆணவம் அகல வேண்டும். ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்களும் போயாகணும். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர அந்த தன்மை, ஸ்தூல சரீரம் என்னுடையது, சூக்ஷ்ம சரீரம் நான், காரண சரீரம் நான். இந்த சரீர போதம் என்ன ஆகணும்? போயாகணும். ஜீவ போதம் ஒழிய வேண்டும். ஆத்ம போதம் தலையெடுக்க வேண்டும். இது எல்லாம் எதிலிருந்து வருகின்றது? சரீரத்தை பொய் என்று சொன்னோம் அப்படின்னா இந்த ஞானம் வரும். மெய் என்று சொன்னா என்ன வரும்? வரவே வராது. கடைசி வரைக்கும் இந்த சம்சார சாகரத்தில் உழன்று இப்படி தான் இருப்போம். எந்த மாற்றமும் வராது. பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி எப்படி இருக்கலாம்? நம்ம ஜம்முன்னு உட்காந்துருக்கலாம். எந்த விதமான மாற்றமும் அடையாம இருக்கலாம். மாற்றம் அடையதான் நமக்கு என்ன வருகின்றது? முன்னேற்றம் வருகின்றது. அதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சாதனையை செய்தாக வேண்டும். இதோட முடிச்சுவோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.